அனைவருக்கும் வணக்கம். என்னங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பணம் கையில தங்க மாட்டுது. வீட்டுல எப்ப பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் போட முடியாம போகுது. இல்ல காரணமே இல்லாம மனசுல ஒரு பயமும் கவலையும் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைப்பீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இதுக்கு ரொம்ப அதிகமான செலவாகுது. ஆனா இதோட பலன் கோடிக்கணக்கானது. அதுதான் வெற்றிலை தீர்த்தம். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு செம்பு இல்லைன்னா பித்தளை பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, சுத்தமான செம்புல தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஜவ்வாது, அப்புறம் நன்னாரி வேர். இந்த நன்னாரி வேர் 10 கிராம் 40 கிராம் கடையில கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இதெல்லாம் தான் இது. அப்புறம் வெற்றிலை காம்பு உள்ள நல்ல வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுல மஞ்சள் பொடி போடணும். ஒரு சுத்தமான தண்ணியை சொந்து பாத்திரத்தை வச்சுட்டு மஞ்சள் பொடி போட்டு அதுல பச்சை கற்பூரத்தையும் போடுங்க. அதுக்கப்புறமா ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நன்னாரி வேர்ல 2, அப்புறம் வெற்றிலையோட காம்பு பெருகி மேல இருக்க மாதிரி தண்ணியில மூழ்கி இருக்க மாதிரி வெற்றிலையை வச்சுக்கோங்க. இதை எப்ப செய்யணும் தெரியுமா? வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காலையில மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யறப்போ இதை தயார் செஞ்சு சாமி முன்னாடி வைங்க. அப்புறமா சாயங்காலம் வீட்டுல விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறம் இந்த வெற்றிலையை எடுத்து அந்த தீபத்தை உங்க வீட்டு பூஜையில சமையலோட படுக்கறன்னு எல்லா இடத்துலையும் தெளிச்சு விடுங்க. அந்த வாசனம் உங்க வீட்டுக்குள்ள பரவும் போதே உங்க மனசுல இருக்க பாரம் எல்லாம் இறங்குறதும் நீங்க உணர்வீங்க. பூதேவி நம்ம வீட்டை விட்டு வெளியேறி மகாலட்சுமி குடிப்பதற்கு இது ஒரு சிறந்த வழி. இந்த தீபம் தெளிக்கிறதுனால வீட்டுல இருக்க கெட்ட சக்திகள் விலகிடும், கணவன் வீட்டுல இருக்க சண்டைகள் குறையும். முக்கியமா வியாபாரம் செயலாக்கத்துல இதை செஞ்சீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைச்சு லாபம் கூட்டும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, கண்டிப்பா தெரியும். இந்த தகவல் உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கவும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ செஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.